இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு காது குத்து. ஸோ அதுக்காக வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து லஞ்ச் போயிட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கிளம்பியிருக்கோம். ஹர்ஷ்மிகாவுக்கு பால் கொடுத்தாச்சு. ஏன்னா அவள் வந்து லஞ்ச் சாப்பிடவாளான்னு தெரியல. ஏன்னா இப்போவே ரொம்ப தூக்கமப்பில் இருக்கா. ஸோ போகிறக்குள்ளேயே தூங்கிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் போயிட்டுருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வெயில். பட் ஆனால் என் பொண்ணு வந்து தூங்கிட்டான். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரத்துலேயே வந்து அவள் தூங்கிட்டா. ஸோ நான் வந்து அவள் தூங்குறதுனால கடைக்கு எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ அவங்க காரில் இருந்தாங்க. நான் போய் என்னோடய ஷாப்பிங்கை முடிச்சுட்டு வந்தேன். அண்ட் பாப்பா பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டுருப்பா. அவங்க அப்பா கேரி பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் வந்து பாப்பா வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அண்ட் எங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். நிறையா இன்ஸ்டாகிராம்லாம் சர்ச் பண்ணி பார்த்தோம். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் வரும், இங்கே எப்படியாவது போய் சாப்பிட்றணும் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வைப்போம். பட் ஆனால் அந்த கரெக்டான டைமுக்கு அது வந்து கிடைக்காது அந்த வீடியோ. யாரெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து பென் குயின் ஹோட்டல் நல்லாயிருக்குன்னு சொல்லி அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிருந்தார். அங்கே டைனிங் வந்து மேலே தான். ஸோ அதுக்குள்ளே வந்து பாப்பாவும் எந்திரிச்சிட்டாங்க. அண்ட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நான் வந்து ஒரு சாப்பாடு ராமி. எனக்கு ஃபுட்டு ரொம்ப முக்கியம் சார். சாப்பாடு நான் ஒழுங்காக சாப்பிட்லன்னா எனக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதை முடிச்சுட்டு அண்ட் கார் வந்து பார்க் பண்ணியிருந்தோம் வெளியே. அதை எடுத்துகிட்டு வரலான்னு பார்க்கும்போது பக்கத்துலேயே ஒரு பெட் ஷாப் இருந்தது. டாக் வெளியே வச்சுருந்தாலும் ஹர்ஷ்மிகா அங்கே போய் அவனும் அடம் பிடிச்சாங்க. சரி ஓகே போகலான்னு சொல்லிவிட்டு அதை கொஞ்சம் பார்த்துட்டு அவளுக்கு வந்து என்ன வேணும்னு கேட்டோம். அவள் வந்து ஃபிஷ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாள். ஆக்சுவலாக அவளுக்காக தான் ஃபிஷ்ஷு வாங்கி அந்த டேங்க் ஃபுல்லாக அந்த கலர் மீனாக வேணும்னு கேட்பா. அதை பார்த்து தான் கேட்பா. அது வாங்கி அந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே வச்சுருக்கோம். பட் ஆனால் அது கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே செத்துருது. ஆனாலும் என்ன பண்ணுறது, அவள் ரொம்ப அடம் பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வாங்கினோம். ஸோ ஃபைனலாக வந்து அவள் கேட்ட மாதிரி என்னென்ன கலர்னு சொன்னால் அது வந்து கை வச்சு காட்டும். அதை வச்சு அது வந்து வாங்கிட்டோம். அந்த ஆமை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக திஷ்டிக்காக வளர்த்துறாங்க அப்படிங்கிறாங்க. அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுக்குடா எப்படி இருக்கு மீன் பாக்குறதுக்கு? அப்பா தேங்க்யூ சொன்னியா? வச்சுக்கலாம், உள்ள வச்சிடலாம், உள்ள வச்சிடலாம். அப்பா உள்ள வைக்க சொல்றாரு. உள்ள வை. நசுக்காத. ஸோ ஃபிஷ்ஷுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இது எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ எங்களுக்கு இந்த சண்டே இப்படி தான் போச்சு. 5:30 அப்படிங்கும்போது நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லக்கு தான் வேணும்னா லவ் ஒன்று லாட்டரி சீட்டு இல்லை, உழைப்பு தான் பெருசுன்னா ஃபாலோ பண்ண என் போல